உள்ள வாங்க தம்பி உள்ள வாங்க. உட்காரு, உட்காரு, உட்காரு. சார் வணக்கங்க சார். அட்மிஷன் வந்தீங்களா? ஆமாங்க சார். எந்த குரூப் எடுக்குறீங்க? பயாலஜி எடுக்குறீங்களா? ஆர்ட்ஸ் எடுக்குறீங்களா? சார் காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு அப்புறம் இன்ஜினியர் ஆகலான்னு இருக்கிறேங்க சார். ஆர்ட்ஸ் குரூப் படிச்சுட்டு இன்ஜினியர் ஆகணுமா? ஏங்க ஆர்ட்ஸ் குரூப் படிச்சீங்கன்னா, நீங்க பேங்க் வேலைக்கு போலாம். மத்த டெஸ்ட்லாம் எழுதலாம். இந்த மாரி செய்ய முடியும். நீங்க இன்ஜினியர் ஆகணும் அப்டின்னா, நீங்க கணக்கு எடுக்கணும். பயாலஜி இருக்கிறத எடுத்துட்டு டாக்டர் ஆகலாம். கணக்கு எடுத்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகலாம். இப்படி தான் படிக்கணும். எனக்கு தெரியலைங்க சார். இப்ப நீங்க சொல்லி தான் தெரியுது. நான் வந்து 310 மார்க் வாங்கியிருக்கிறேன் சார். எனக்கு மேத்ஸ் குரூப் தரீங்களா சார்? முதல்ல அந்த அப்ளிகேஷன் தரேன். அந்த அப்ளிகேஷன ஃபில் அப் பண்ணிட்டு வாங்க. சரியா? இந்தாங்க வாங்கிங்க. அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. கொடுங்க சார். சரி சார். தேங்க் யூ சார். சரி ஃபில் அப் பண்ணிட்டு வரேன் சார். சார் கருப்பு பேனா இருக்குங்களா சார்? ஏன்னா கருப்புல தான் ஃபில் அப் பண்ணி சொல்லியிருக்குங்க சார். ரைட் பிளாக் லெட்டர்ஸ்ன்னு. என்கிட்ட கருப்பு பேனா இல்லைங்க சார். கொஞ்சம் இருந்தா தாங்க சார் ப்ளீஸ். தம்பி பிளாக் லெட்டர்ஸ்ன்னு போட்டது வந்து பிஎல்ஓசிகே பிளாக் லெட்டர்ஸ். பிஎல்ஏசிகே கிடையாது. பிளாக் லெட்டர்ஸ்னா பெரிய எழுத்து. அது கருப்பு எழுத்து கிடையாது. நீங்க இந்த ப்ளூ பேனால கருப்பு எதுல வேணா எழுதலாம். ஆனா வந்து கருப்பு எழுத்துல பெரிய எழுத்துல எழுதணும். கேப்பிட்டல் லெட்டர்ஸ் இங்கிலீஷ்ல கேப்பிட்டல் லெட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது பெரிய எழுத்துல எழுதணும். அதான். அதுக்காக நீங்க ப்ளூலயே எழுதுங்க. சரியா? இப்ப ஃபில் பண்ணிட்டேன் போ. சார் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டேங்க சார். இந்தாங்க சார். தம்பி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறீங்களா? இல்லைங்க சார். இன்னும் வாங்கலைங்க சார். நான் வாங்கலான்னு பார்த்தேன் சார். எப்படி வாங்குறதுன்னு தெரியல சார். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன தம்பி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க இ-சேவை மையத்துல போய் பதிவு பண்ணி வாங்கிருங்க. சரியா? இந்த லீவுக்குள்ள வாங்கிரணும். சரியா? சரி சார், சரி சார். சார் ஆதார் அட்டை அந்த 1ஆம் கிளாஸ்ல எடுத்தது தான் சார் இருக்குது. பழைய ஃபோட்டோ தான் இருக்குதுங்க. அது குடுக்கலாங்களா? சார் நான் நாளைக்கே போய் அத மாத்திட்டு வந்துர்றேன் சார். சரி பேங்க் பாஸ்புக் வச்சிருக்கிறீங்களா? பாஸ்புக் இருந்தா முதல் பக்கத்த ஜெராக்ஸ் எடுத்து தரணும். சரியா? சார் பாஸ்புக் இல்லைங்க சார். எப்படி இப்போ பேங்க் ஓப்பன் பண்றதுன்னு தெரியலைங்க சார். அதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் போய் இன்னைக்கே ஓப்பன் பண்ணிட்டு வந்துர்றேங்க சார். இல்லையா? தம்பி நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு பேங்க்குக்கு போங்க. ஏதோ ஒரு பேங்க். கரூர் வைஸ்யா பேங்க், ஸ்டேட் பேங்க் உங்க பக்கத்துல வீட்டு பக்கத்துல எந்த பேங்க் இருக்கோ அந்த போங்க. அங்க ஒரு அப்ளிகேஷன் தருவாங்க. அங்க வந்து ஒரு ரூ. 500 ரூ. 1000 பணம் கேட்பாங்க. ரூ. 100 கூட சில பேங்க்ல வாங்கிக்கிறாங்க. உங்க உங்க பேர்ல அந்த பணம் வந்துரும். அந்த அப்ளிகேஷன் ஃபோட்டோ ஒட்டி உங்க இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டைல வச்சு குடுத்து பணத்த கட்டினீங்கன்னா உங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிரும். அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா பாஸ்புக் தந்துருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட ஓப்பன் பண்ணலாம். நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னு வச்சுக்கங்க. ஆதார் அடையாள அட்டையும், ஃபோனையும் எடுத்துட்டு போனீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ணி 0 பேலன்ஸுங்க. பணமே கட்ட வேண்டியதில்ல. உங்களுக்கு அந்த பாஸ்புக்கு, அந்த அட்டைய ஸ்மார்ட் கார்டு மாரி ஒண்ணு தருவாங்க. அதனால தயவுசெய்து அத சீக்கிரம் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஏன்னா 11வது ஸ்காலர்ஷிப் எல்லாம் வரும். அப்ப அதுக்கு தேவைப்படும். அதனால அதையும் ரெடி பண்ணிக்கங்க. சரிங்க சார். சரி சார். இப்பயே நான் போறேன் சார். இது என்ன பள்ளிக்கூடம் வர்ற பையன் வந்துங்க ஒரு நல்லா நீட்டா தலை சீவிட்டு வர, தலையில தொப்பி போட்டுக்கிட்டு, பேண்ட் டைட்டா போட்டுக்கிட்டு, இப்படிலாம் வரக்கூடாதுங்க. அரசாங்கம் வந்து நெறைய விதிமுறைகள வெளியிட்டிருக்குது. இப்படி வந்தா எப்படிங்க? சாரி சார், சாரி சார். நான் தொப்பி போடல சார். சரிங்க சார், சரி சார். தேங்க் யூ சார். இந்த காலத்து பசங்க எங்கேயும் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு செல்ஃபோன் எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. அவங்க பாட்டுல வீட்ல உட்காந்துக்கிட்டு அவங்க கேம் விளையாடுறது. ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டா தம்பின்னா போமாட்டேங்கிறாங்க. ஒரு கரண்ட் பில் கட்டிட்டாங்கன்னா கட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு காலையிலேருந்து காட்டுல வேலைங்க. இப்ப வேலைய முடிச்சு இப்ப தான் வந்தேன். வந்தோனே பையன் 11வது சேர்ன்னு சொன்னா உடனே வந்துட்டேங்க. எப்படியாவது நீங்க தான் சார் பார்த்து கொஞ்சம் அவன கொஞ்சம் நல்வழிப்படுத்துங்க. கண்டிஷனா சொல்லிக் குடுங்க. எப்படியாவது அவன முன்னேத்துங்க பார்க்கலாம். உங்கள தான் நான் நம்பியிருக்கிறேன். தலைமுடி வந்து போலீஸ் கட்டிங்ன்னு சொல்லக்கூடிய நல்லா ஒண்ட புடிச்சு வெட்டியிருக்கணும். அந்த நடுவால முடி வச்சுட்டு, சுத்தி வட்டு மாரி அடிச்சுக்கிட்டு, மத்தவங்கள பயப்படுத்துறது, அல்லது தலையில கோடு போடுறது, இந்த மாரிலாம் இருக்கக்கூடாதுங்க. முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன் காதுல கடுக்கன் போடுறது, ஒரு காதுல கடுக்கன் போடுறது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது. 3வது வந்து முறுக்கு மீசை வைக்கக்கூடாது. மீசைய லேசா வச்சுக்கலாம். முறுக்கு மீசையில போய் மீசைய முறுக்கி விட்டுருப்பாங்க. அது ஆகாது. 4வது வந்து டைட்டா சட்டை. ரொம்ப உடம்பு ஒட்டி பார்த்தீங்கன்னா, கைய தூக்குனா கிழிஞ்சு போயிரும். அந்த அளவுக்கு சட்டை போடுறது, டைட்டா பேண்ட்ட போடுறது, இதெல்லாம் வந்து ஆகாது. லூஸா இருக்கணும். அதே மாரி நீங்க வந்து சட்டைய வந்து இன் பண்றீங்கன்னா, டக் இன் பண்ணணும்னு சொல்லுவோம். இன் பண்றதா இருந்தா. இன் பண்றதா இருந்தா உங்க இஷ்டம் தான். இன் பண்ண கட்டாயம் கிடையாது. இன் பண்றதா இருந்தா அந்த சட்டை வந்து நல்லா உள்ள போயிருக்கணும். பாதி சட்டைய இன் பண்ணி வெளிய தொங்க விட்டுட்டு, பாதி சட்டைய உள்ள விட்டுக்கிட்டு, அந்த மாரி வந்து பண்ணக்கூடாது. அதுலயும் ஒரு ஒழுங்கு வேணும். அதே மாரி ஷூ போடுறதா இருந்தா, நீங்க வந்து பிளாக் ஷூ தான் யூஸ் பண்ணணும். அதே மாரி பெல்ட் நீங்க பெல்ட் இன் பண்ணீங்கன்னா பெல்ட் போடணும். பெல்ட் போடுறதா இருந்தா கருப்பு கலர் பெல்ட் தான் நீங்க போடணும். அது சின்ன பெல்ட்டா இருக்கணும். பட்டை அந்த பட்டைன்னு சொல்லுவாங்கல்ல பெல்ட் பட்டை, அது வந்து சின்ன பட்டையா இருக்கணும். அதே மாரி இந்த கையில வளையம் போடுறது, பெரிய பெரிய நகத்த வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது. சரிங்களா? அந்த மாரி தான் நீங்க பையன அனுப்பிவிடணும். இந்த மாரி தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு வர்றது, இதெல்லாம் ஆகாதுங்க. சரியா? சரிங்க சார். தம்பி கேட்டுக்கிட்டீல்ல சார் சொல்றத. சார் சொல்ற மாரி நடந்தா நல்லா படிச்சு, நம்ம வீட்டுக்கும், பள்ளிக்கூடத்துக்கும் பெருமை வர மாரி பண்ணணும். சரியா? சரிங்கப்பா. நீங்க சொல்ற மாரி, சார் சொல்ற மாரியுமே நடந்துக்கிறேன். இனிமேல் நான் குறும்பு பண்ண மாட்டேன். ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட்டா போட்டு வந்துர்றேன். தலைமுடி சரியா வெட்டிக்கிறேன். சரிங்கப்பா. இனிமேல் நான் படிக்க ஆரம்பிப்பேன். எல்லா நாளும் ஈந்திடும் கல்வி, இல்லாவிட்ட இருண்ட வீடென்க. படிப்பில நிறைந்த குடித்தனம், நரம்பின் துடிப்பில நிறைந்த சுடுகாடென்க. அறிவே கல்வியாம், அறிவில்லா குடும்பம், நெறி காணாது நின்ற படி விழும்னு நம்ம பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம குடும்பத்த முன்னேத்தணும்னா, என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் படிப்பு தான். அதனால சார் எனக்கு எப்படியாவது படிப்பு சொல்லிக் குடுங்க சார். நானும் முன்னேறி என் குடும்பத்த காப்பாத்தணும் சார். வெரி குட் தம்பி. உன்னுடைய மனமாற்றமே உன்னுடைய முன்னேற்றத்துக்கு நல்ல காரணமா அமையும். நம்ம பள்ளியில இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும் உன்னை மாரி மாணவன் உயர்த்துவதற்காகத்தான் அல்லும் பகலும் அரும்பாடு படுறாங்க. அதனால பெற்றோர்கள் நீங்களும்
ஏதோ பள்ளிக்கூடத்தில பசங்கள சேர்த்தணும்னு சொல்லிட்டு இருக்காம, உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பலாம் வந்து பள்ளிக்கூட ஆசிரியர்கள பாருங்க. பையனுடைய படிப்ப பத்தி விசாரிங்க. நீங்க நல்லா படி தம்பி. சரி போயிட்டு 2ஆம் தேதி ஸ்கூலுக்கு வந்துருங்க. சரியா? நன்றி.